ஆக்சிஜன் கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு சரியா மூவ் ஆகலைன்னா எல்லா செல்லும் பாதிக்கப்படும். நிறைய பேர் பேக் பெயின்னு வரும்போது நம்மளுடைய டயஃப்ரம் உதர விதானம்ங்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி மசிலை பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா நம்ம உட்கார விதம் இதான் டயஃப்ரம், இது நம்ம உட்கார பெல்விக் ஃப்ளோர்னு சொன்னா இது ரெண்டும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்தா ஐடியல். ஆனா நம்ம உட்காரும் போது இப்படி போய்க்கிறோம். அப்போ இது இப்படி இருக்கிறதுல இருந்து இது இப்படி போயிடுது, இல்ல இப்படி போயிடுது, இல்ல இப்படி போயிடுது. அப்போ நாம இப்படி உட்காந்தாலும் நம்ம டயஃப்ரம் இப்படி போயிடுச்சு, பெல்விக் ஃப்ளோர் இப்படி போயிடுச்சு, முதுகை கொஞ்சம் சாட்சி இப்படி வச்சு இன்னும் வேலை பார்க்குறோம். என்னெல்லாம் நாம இந்த உடம்ப இதுவரையிலும் முன்னாடி இருந்த மனிதர்கள் பயன்படுத்தலையோ அதை விட மோசமா பல மணி நேரங்கள் பிடிச்சி நகராமல் நோகாமல் நுங்கு சாப்பிட்றதா நினைச்சு இந்த டயஃப்ரம் மூவ்மெண்ட்டை குறைக்கும் போது பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு சரியா மூவ் ஆகலைன்னா எல்லா செல்லும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான பகுதி எதுக்கு சொல்றேன்னா உங்க பேக் பெயின் வராம தடுப்பு. சார் மூச்சு எடுத்து விட்டா பேக் பெயின் தவிர்க்கலாமா? ஆமா, ஏன்னு கேட்டா உங்க டயஃப்ரம் இஸ் நாட் ஓன்லி ரெஸ்பிரேட்டரி மசில். உங்க மூச்சு எடுத்து விடுறதுக்கும் மசில் இல்ல, பாஸ்டருக்கும் அதான் மெயின் மசில்.